ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கூட்டு சதியில் வந்து அவங்களோட ரோல் என்ன, ஸோ அந்த ரோலுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சே வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மேலே வந்து தாக்குதல் நடத்தப்படுது, அந்த குடும்பத்து மேல் தாக்குதல் நடத்தப்படுது, உறவினர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு கை காலில் எல்லாம் கடுமையான ஒரு முறிவு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை சாட்சி சொல்ல மாட்டேன், வேண்டாம் எனக்கு பிரச்சனை வரும்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்க யாராவது வெளியே வந்தால் இன்னும் நிலம் மோசமாக தான் இருந்திருக்கும். அரசியல் மாற்றம் இப்போ இது ஆட்சி மாறினது இதெல்லாம் வந்து இந்த கேஸுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கா, நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு? ஆமாம், அது ஸ்டார்டிங்கில் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுனால தான் வந்து சிபிஐக்கே வந்து கேஸ் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதிமுக தரப்பில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி திரு பழனிசாமி அவர் கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டதுனால தான் இப்போ இப்படி ஒரு அறிக்கை வந்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்து அவங்கலாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசுபொருள் நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி வழக்கை பற்றி பேச போகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தண்டனை அளிச்சிருக்கிறாங்க கோவை மகளிர் நீதிமன்றம். அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். ஸோ இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு, என்ன சொல்லியிருக்காங்க? அதான் இப்போது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்குமே வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்து அவங்களோட அவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கான தனிப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதன் அடிப்படையிலே வந்து தண்டனை விவரங்கள் வந்து வெளில வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பேருக்கு வந்து திருநாவுக்கரசுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. ஓகே. சில பேருக்கு மோகன் பாபு அவருக்கு வந்து 1 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்து நீதிமன்றம் அஃபிஷியலாக யார் A1 யார் A9 அப்படின்ற வரைக்கும் ஒரு கிளாசிஃபிகேஷன் லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கூட்டு சதியில் வந்து அவங்களோட ரோல் என்ன, ஸோ அந்த ரோலுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சே வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவங்கள்ட்ட இருந்து அபராதமும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. தண்டனையும் இருக்குது, அபராதமும் இருக்குது. மொத்தம் அவங்க வந்து 1.5 lakhs வந்து அபராதமாக கட்டணும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபா வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ஒரு பெரிய வழக்கு தான். கிட்டத்தட்ட வந்து நடுவில் ஆட்சி மாறி அதுக்கப்புறம் பல்வேறு சர்ச்சைகள்லாம் நடந்து இது வழக்கு வெளிச்சத்துக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து இப்போது சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எந்த பெண் அதில் சம்மந்தப்பட்ட இதில் பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணுமே வந்து மிரட்டியோ இல்லைனா வந்து நாங்கள் போய் அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணியோலாம் கூப்பிட்டு வரல, அவங்களே முன் வந்து இந்த வழக்கில் அவங்களோட சாட்சி சொல்லியிருக்காங்கன்னாங்க. அதே மாதிரி யாருமே பிறல் சாட்சி ஆகலை அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எப்பயுமே ஒரு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன் நீங்கள் போகணும், அவங்கள ஏன் நீங்கள் நம்பணும், உங்களை யார் நம்ப சொன்னா அப்படின்ட்டு அவங்களுடைய முகத்தில் கரிய பூசும் விதமாக பாதிக்கப்பட்ட பெண்களே முன் வந்து இந்த சம்பவத்தில் சாட்சி அளிச்சிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம நார்த்தில் வந்து உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், ஒரு அங்கே இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகர் மேலே வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அந்த பொண்ணை வந்து வச்சுட்டு வர்றாங்க, அந்த பொண்ணு மேலே வந்து தாக்குதல் நடத்தப்படுது, அந்த குடும்பத்து மேல் தாக்குதல் நடத்தப்படுது, உறவினர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு கை காலில் எல்லாம் கடுமையான ஒரு முறிவு ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து தான் உயிர் மேலே ஒரு பயம் வந்துடும். ஸோ அதை அந்த குறி வச்சு வந்து இந்த மாதிரிலாம் தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வழக்கை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் வந்து டைரெக்டாக வந்து சாட்சி சொல்றதை விட அவங்க வந்து அடுத்தடுத்த கண்டிஷன்ஸில் வந்து அவங்க வந்து ஒத்துருந்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, சிபிஐ தரப்புலேருந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து என்னென்னா அந்த பயம் இல்லாமல் வந்து அவங்க வந்து அதை விசாரணையில் வந்து எதிர்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி சாட்சிகள் தரப்பில் அரசு தரப்புலேயே வந்து கிட்டத்தட்ட 40-45 சாட்சிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஓகே. அவங்களுமே வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா சொசைட்டியில் வந்து ஒரு நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து காவல்துறைக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த 9 பேரும் வந்து ப்ரெடேட்டர்ஸ் மாதிரி தான். அவங்களுடைய வேலைகள் அதை ஒன்றா படிக்க ஆரம்பத்தில் செய்திகளில் வரும்போதே நமக்கு ரொம்ப பயமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இப்போ அதில் பல விஷயம் உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ கூடுதல் பயத்தை கொடுக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி அவங்க இப்போது ஜெயிலில் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை சாட்சி சொல்ல மாட்டேன், வேண்டாம் எனக்கு பிரச்சனை வரும்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்க யாராவது வெளியே வந்தால் இன்னும் நிலம் மோசமாக தான் இருந்திருக்கும். அடுத்தடுத்து வேறு என்ன பண்ணுவாங்க நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அந்த விதத்தில் உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும் பாதிக்கப்பட்ட பெண்கள். இதில் என்ன அப்படின்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த 9 பேருமே வந்து பொலிட்டிக்கலாக இல்லைனா வந்து எக்கனாமிக்கலாக வந்து ஒரு நல்ல பேக்கப்பில் இருக்கிறவங்க தான். சில கட்சிகளோட தொடர்பில் இருக்கவங்க, இல்லை இவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க, அப்பாவே கூட கட்சியிலேருந்து பொறுப்பில் இருக்கவங்க தான். இந்த அரசியல் மாற்றம் இப்போ இது ஆட்சி மாறினது இதெல்லாம் வந்து இந்த கேஸுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கா,
நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆமாம், அது ஸ்டார்டிங்கில் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுனால தான் வந்து சிபிஐக்கே வந்து கேஸ் வந்து இது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ம் 2019 இந்த சம்பவம் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பரபரப்பாக வந்து இந்த கேஸ் பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. விசாரணையை பற்றின கேள்விகள் எழ ஆரம்பிச்சும்போது எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் வச்சாங்க, சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ எதிர்க்கட்சியான திமுக வந்து கடுமையான வந்து தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சிச்சு. ஸோ 2020 வந்து சிபிஐட்ட வந்து இந்த கேஸ் வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷமும் வந்து சிபிஐ தான் வந்து இதை வந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க. இந்த விசாரணையும் போது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரோட ஒரு ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கு. அதில் தான் அந்த ஆடியோ அதில் தான் வந்து ஆடியோ வீடியோ வந்து மாட்டி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தொடர்புடைய அந்த கேங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளைக்கிறாங்க. இப்படி தான் 9 பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் திருநாவுக்கரசுக்கு சொந்தமாக வந்து ஒரு பண்ணை வீடு இருந்திருக்கு. அந்த பண்ணை வீட்டில் தான் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு இன்ஃபேக்ட் அதில் ஒரு சில பேர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அண்ணன்கிட்டே மாட்டிட்டாங்களா, கையெல்லாம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. ஆமாம் இது பண்ணாங்க. இது அவங்ககிட்டேருந்து பொலிட்டிக்கலாக தங்களோட பவரையோ இல்லை வந்து எக்கனாமிக்கலாக தங்களோட பவரையோ வச்சு இப்படியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்எத்திக்கல்னு கூட அதை சொல்ல முடியாது, ஒரு ப்ரிடேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஆமாம், இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வச்சு நிறைய மிரட்டி பணம் பறிக்கிறதா இருக்கட்டும், தங்களோட ஆசைக்கு இணங்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஆகும்போது எல்லா இதுக்கும் ஒரு பிரேக் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அது பிரேக் ஆன இடத்துல வந்து அவங்க மாட்டிட்டாங்க. ஓகே, ப்ரெடேட்டர்னு திரும்ப நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு மிருகத்தனமான செயல், அதை தான் வந்து குறிக்கிறோம். சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், அதனால சொன்னேன். ஸோ இந்த ஆட்சி மாறினது, அரசியலில் இருக்கிற அந்த ஷிஃப்ட், பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்து நிச்சயமாக இந்த கேஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுடைய கருத்துக்கு இல்லை பரவலான இந்த கருத்துக்கு எதிராக அதிமுக தரப்பில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுடைய அந்த அவர் கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டதுனால தான் இப்போ இப்படி ஒரு அறிக்கை வந்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்து அவங்கலாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை எங்கே எந்த ஆங்கிள்லேருந்து புரிஞ்சுக்கணுங்கிறது வந்து தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. திமுக தரப்பில் வந்து அவங்க சைடு ஒரு வாதம் முன்னாடி வச்சாங்க. இப்போ சமீபத்தில் சட்டப்பேரவையில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்ட்டு. ஸோ அப்போது என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு தீர்ப்பை வந்து தங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிக்கிறது வந்து பொலிட்டிக்கல் மேடையில் வந்து சாதாரணம். ஓகே, விஜய் கூட வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, மிகவும் தாமதமான தீர்ப்பு அப்படின்ட்டு. அதுக்கும் சில பேருக்கு இது சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ் கேஸில் வந்து சாட்சிகள் வந்து புரட்சி சாட்சி ஆகாமல் இருக்கணும். இன்னொன்று, பெண்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இப்போ இவ்வளோ பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இல்லை நாங்கள் வெளில வந்து பதில் சொல்ல முடியலை அப்படின்னா யாரும் அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ அவங்க வாலண்டியர்லி வந்து அவங்களோட ஹெல்ப்பை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுமே கூட ஒரு பெண் தானாக முன்னுந்து கொடுக்கறதுக்கு வந்து யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த இதெல்லாம் கணக்குப்படுத்தி தான் வந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, நீங்கள் புதுசாக கட்சி தொடங்கிட்டீங்கனால இதெல்லாம் வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அதை தங்களுக்கு சாதகமாக வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் அந்த ரிவெஞ்சுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான இதுதான் வந்து இன்னைக்கான ஏடிஎம்கேவோட அறிக்கையும் டிவிகேவோட. யூஸ்வலாக அரசியல் சார்ந்து வர்ற அறிக்கைகள் மாதிரி தான் இது எடுத்துக்கணும். அப்படி தானே வந்து பார்க்கப்படுது. மகளிர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்து விட்டது, அதுதான் சொல்ல போகிற ஒரே விஷயம். இப்போ பொள்ளாச்சியில் வந்து இபிஎஸோட இதில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்போ சிபிஐக்கு அது போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. அதை தானே வந்து ஒருத்தவங்க திமுகன்னு கிடையாது, பொதுவாக இது காமனாக பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களே வந்து இதை தானே கேட்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பரவலான கருத்து. ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதை பண்ணியிருந்துருக்கலாமே. இபிஎஸ் தலைமையிலான அரசாங்கம், காவல்துறை வந்து முதலமைச்சர் கீழே தான் இருக்க போகுது, ஏன் அவரே அதை பண்ணியிருந்துருக்கலாமேங்கிற கேள்வியும் ஒன்று எழுதில்ல. அங்கே ஒரு டிஸ்ட்ரஸ்ட் இருந்ததுனால தான் மேபி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்பவத்தை நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பத்திரிகைகளில் பார்க்கும்போது படிக்கும்போதும் சரி, இது என்னென்னா ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம். அந்த பெண்கள் நம்பி போனாங்க, ட்ரஸ்ட் வச்சாங்க, இது எல்லாமே உண்மை தான், யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து ஃப்ரெண்டாக பேசினாங்க, இவங்களும் அவங்க நம்பி போனாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு முறையும் பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது ஸ்ட்ரைட்டாக எல்லா பழியும் தூக்கி பெண்கள் மேலே போடுற ஒரு சில பேர் இருப்பாங்க. நீ ஏன் போன, உன்னை யார் போக சொன்னா, இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர சில பேர் பாதிக்கப்பட்டாங்க பெண்கள் அப்படின்னா, உன்னை யார் ராத்திரி வேலைக்கு போக சொன்னா, என்னதான் ராத்திரி இதாக இருந்தாலும் 6 மணிக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. சின்ன குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு சின்ன குழந்தை தான் காரணம், வயசில் ரொம்ப மூத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு அவங்க தான் காரணம். அப்படி ஒரு வாட்டியுமே வந்து பெண்கள் மேலே வந்து அந்த பழியை போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து இங்கே ஒரு சில பேர் அதுக்குன்னே இருந்துகிட்டே இருக்காங்க. விக்டிம் பிளேமிங் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டினா வந்து மாரல் போலீசிங் பண்ணுறது, பெண்களுக்கு மட்டும் நீ ஏம்மா பண்ண, அவன் கூப்பிட்டானா அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சானே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு. அப்படி வந்து பெண்களை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கிற விக்டிம் பிளேமர்ஸ்க்கும் மாரல் போலீஸஸ்க்கும் இது வந்து ஒரு சவுக்கடி கசையடின்னு எடுத்துக்கலாமா? அதான் பொழிச்சுன்னு விழுந்துருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்மளோட அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா,
ஈவன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் கூட விருப்பம் இல்லாமல் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது. அது வந்து உடல் சார்ந்த தேவைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும், 2 பேரும் மியூச்சுவலாக இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது பொதுவான உறவுகளில் வந்து நம்ம தன்னோட எல்லை என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கான ஜென்ரேஷன் உணர்ந்து தான் இருக்குது. ஸோ அது மீறும்போது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க முன்னு தான் போவாங்க. அதுக்கு சொசைட்டியாக ஹெல்ப் பண்ண வேண்டியது ஒரு சொசைட்டியோட கடமை. நீங்கள் வந்து இப்போ இன்னொருத்தனை கை காட்டிட்டு இது உன்னால தான் தப்புன்னு ப்ளேம் பண்ணுறதுனால வந்து அதை வந்து அடைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான காலங்கள்லாம் ஓஞ்சிருச்சு அப்படி தான் தெரியுது நடப்பு காலகட்டத்தை பார்க்கும்போது. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜெயில், அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன், இதை தாண்டி வேறு ஏதாவது நீதிமன்றம் சொல்லியிருக்காங்களா? பப்ளிக் அட்வைஸ் இல்லைனா அவங்களுக்கு வேறு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, இது முழுதும் வந்து மூடிய ஒரு அறைக்குள்ளே நடத்தப்பட்ட விசாரணை தான். காலையில் வந்து யாருக்குமே வந்து அதுக்குள்ள அலௌட் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து சிபிஐயோட சிறப்பு வழக்கறிஞர் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து வெளில சொன்னாங்க. ஸோ மேபி வந்து அவங்க மூலமாக வந்து அறிவிக்கப்படலாம். ஓகே, அது எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி பேசு பொருளில் அடுத்து பல்வேறு விஷயங்கள், நாட்டு நடப்பு, அரசியல் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பரபரப்பு தீர்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்காக பேச போகிறோம். நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. குறிப்பாக நீங்கள் அதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.